अस्सलाम वालेकुम फ्रेंड्स இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன மாட்ட வேண்டிய பசங்க கிச்சன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆப்பம் சுடுவீங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்பத்தையே கொஞ்சம் டிஃபரெண்டா பராஸ் ஆப்பம்னு ஒரு ஐட்டம் செய்ய போறோம். அது வந்து எப்படின்னா ஆப்பத்தை கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனா இது வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன நம்ம போட போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல ஸ்கூல் கல்புற டைப்ல செய்யறதுனால கொஞ்சம் வேகமாக செய்யறேன். வேற ஒன்றும் இல்லை, 2 முட்டை எடுத்துப்போம். அதுக்கு இப்போ மாவே நம்ம புதுசாக ரெடி பண்ணும்போது புதுசாக அரிசி ஊற வச்சு பச்சரிசி போட்டு அதுக்கு என்னென்ன போடணுமோ போடலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஆப்ப மாவு வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஆப்ப மாவு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை, அது ஏன் நம்ம பராஸ் ஆப்பமாக மாற்றக்கூடாதுன்னு. அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு காட்டுறேன். அதனால் ஈஸியாக மாவு இருக்கிறதுனால ஈஸியாக எனக்கு இருக்குது. முழுசாகவே செய்யணுன்னா அதையும் சொல்லுங்கள், செஞ்சு காட்டுறேன். இப்போ 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். 2 முட்டையை நம்ம நல்லா வெயிட் பண்ணிப்போம். அதுக்கு நான் மாவுலையும் உப்பும் சோடாப்பும் போட்டுட்டேன். நீங்கள் போடாதவங்களா இருந்தால் அந்த மாவோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சோடாப்பும் போட்டுக்க வேண்டியதுதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. இதில் மூடி தேங்காவில் திக்காக எடுத்துக்கிட்ட முதல் பாலையும் நம்ம இதுலேயே ஊற்றிக்கிறோம். அப்போலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பராசாப்பெல்லாம் வந்து மருமக வீட்டுக்கு வரத்துக்கு சாப்பாடாக செஞ்சு வைப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிக்குமா. இப்போலாம் உள்ள பசங்களுக்கு ஆப்பனாலே அலறாங்க. தோசையை நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்டா சுட்டு ஒரு 10 கொடுத்தா கூட சாப்பிட்றாங்கிறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம என்ன இன்னும் சேர்க்க போகிறோம்னா மஞ்சத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோம்பு. அதுவுமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும். சோம்பு பவுட்ரு அது வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். இது கூடயே வந்து அப்போல்லாம் வந்து வெங்காயத்தை அரைஞ்சி அதோட தண்ணியை போடுவாங்க. அதெல்லாம் போட்டால் இப்போ பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்களும் அதை ஸ்கிப் பண்ணுறதாங்கன்னு பண்ணிக்கோங்க. அது போட்டால் இன்னுமே டேஸ்ட் நான் பெரியவங்களுக்கு பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். இதை நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த ஆப்பு மாவை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு போகிறோம். எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சோடாப்பு கலந்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உப்பு சோடாப்பு முன்னாடியே போட்டுக்கிட்டதுனால நான் அதை கலந்துக்கணும். ஓகேவா. இப்போ மாவு சொன்னேன் இல்லையா, மாவு ரெடியாக இருக்குன்ட்டு. அதனால இந்த மாவை நல்லா ஒரு 2 பவுல் அளவுக்கு நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆப்பத்தை ரெடி பண்ணிட வேண்டியதான். இது நைட்டே நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஆப்ப மாவு. ஆப்ப மாவு அரைக்கும் போதே தேங்காவை திருவி அதை அப்படியே சேர்த்து அரைச்சிடுவாங்க. அப்போ அரைக்கும் போதே மாவு அவ்வளோ ஒரு வாசனையாக செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய்லாம் யாருமே சேர்த்து அரைக்கிறது இல்லை. அதனால தான் இப்போ நம்ம வந்து தேங்காய் பாலாக ஊற்றிக்கிட்டோம். அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாவோட பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்க கூட நம்ம வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி இது வந்து நைட்டே நான் அரைச்சி வச்சு ஆப்ப மாவு தான். அதனால் இப்போ அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறோம், பையனுக்கும் கொடுக்குறோம். இதை ஊற்றும் போது நம்ம நெய் ஊற்றலாம். குண்டு குண்டா குளியாராச்சு பணியார குழி பணியார சட்டி இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம ஊற்றி குண்டு குண்டா எடுத்து கொடுக்கலாம். அது நம்ம ஆப்பத்தாவாலும் ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல தான் நம்ம குண்டா ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாகிடுச்சு. மாவும் வந்து பதம் கரெக்டாக இருக்கு பாருங்க. அப்படியே ஊற்றத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஆப்பத்தை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி போட்டுக்கிட்டு நம்ம கிண்டி வச்சிருக்க பேட்டர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அள்ளி தோசை தேய்க்கிறமே தேய்க்கக்கூடாது, குண்டாக இருக்கணும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு குண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி லஸ்டியாக வரும். இது வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதுதான். இந்த 3 நாளாக உங்களுக்கு நல்லா குண்டாக வரும். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். அவளை மட்டும் எடுக்க சொல்லாதீங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க, நல்லா நம்மளுக்கு பஃப்னு வந்துருக்கு பாருங்க. இந்த டயத்தில் லைட்டாக நடுக்கிற மாவு இருக்குது, அதனால் அதை ஒரு திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு திரும்பி நம்ம மூடி வச்சாலும் சரி இல்லை மூடாமல் வச்சாலும் சரி நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுக்க போகிறோம். சூப்பராக பண்ணு மாதிரி ப்ளஃபியான பராசா ஆப்பும் ரெடி. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சிக்கன் கறி, மட்டன் குழம்பு,
இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம காலையிலேயே ஸ்கூலுக்கு போகிற டைம் பசங்களுக்கும் பிடிக்கணும், அதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால நம்ம என்ன தொட்டு சாப்பிட போகிறோன்னா ஒரு ஸ்பூன் நெய் ப்ளஸ் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை வச்சு பையனுக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் பாருங்க, சாப்பிட்டா எப்படி இருக்கு பாருங்க, பொஸ் பொஸ்ன்னு. அவ்வளோதான் இதை நம்ம தம்பிக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தடுத்தது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சுட சுட ஊற்றி அப்படியே இதை சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கரெக்டாக பொறுமையாக நீங்கள் ரெசிபி சொல்லி ஒன்றும் பிரச்சனை டேஸ்ட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு. நம்ம கேமராமேனுக்கு வேறு எச்சு ஊறுது, அவருக்கும் நம்ம அப்படியே ஒரு நாட்டு சர்க்கரையை டிப் பண்ணி அப்படியே இது ஒரு வாய் வைக்கிற மாதிரி அவர் வாயில் வச்சு விட்டுருவோம். சாப்பிட்டு சரியான ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.